உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் கரூர் சம்பவம் நம்ம பார்த்தோம். இப்போ காஞ்சிபுரத்துலேயும் ஒரு கூட்டம் போட்டு பேசியிருந்தார் சார். ஆனாலும் அவர் பொதுவெளியில் வரத்துல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அவரே பயப்படுறாருன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். நம்மளால ஒழுங்காக இதை நடத்த முடியுமா ஒரு கூட்டத்தை அப்படின்ற பயம் தாவேக்காவுக்கு இருக்கு. அந்த பயத்தெல்லாம் போக்குறதுக்காக தான் செங்கோட்டையன் வந்திருக்கிறாரு. இதுக்கப்புறம் நாங்கள் சரியா போயிடுவோம் அப்படின்ற விஷயத்தையும் தாவேக்காவினர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பாண்டிச்சேரியில் போயிட்டு எதுக்கு சார் அனுமதி கேட்கணும்? தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி தமிழ்நாட்டு சிஎம் ஆக போகிறாங்க. பாண்டிச்சேரியிலேயே நாங்கள் ரோட் ஷோ நடத்த போகிறோன்ற ஒரு கோரிக்கை கேட்குறாங்க. அந்த கோரிக்கையே ஏன்னு தெரில. அதுக்கு அனுமதியும் மறுப்பு கொடுத்துருக்குறாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பாண்டிச்சேரிக்காரன்னு ஆனதுக்கு பின்னாடி கட்சியே புஷியானது கட்சி தான். லேபிள் தான் விஜய் லேபிள் ஒட்டியிருக்காங்க. உள்ள தீர்மானிக்கிறது எல்லாமே புஷியானது தான் என்றெல்லாம் பேசப்படக்கூடிய நிலைமை அந்த கட்சிக்குள் இருக்கிற பட்சத்தில் இது உண்மையாகவே புதுச்சேரி கட்சி தான், தமிழ்நாடு கட்சி கிடையாது. புதுச்சேரிக்காரர் தான் அது தீர்மானிக்கிறார் என்கிற கட்சி தான். அதனால் அவருடைய பகுதியில் செல்வாக்கு இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக ரோட் ஷோ கேட்குறாங்க. நீங்கள் எப்படின்னா போகிறா நான் எம்எல்ஏ ஆயிரன்னு புஷியானந்த் முடிவு. ஆமாம், புஷியானந்த் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். மீண்டும் ஒரு எம்எல்ஏ வாய்ப்புக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு. அதனால் அவர் என்ன நினைக்கிறாரு, விஜயை கொண்டு வந்து ஒரு மாஸ்டர் நம்ம ஊரில் காட்டணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க. அதற்கு நினைக்கிறாரு. ஆனால் அதற்காக உயிர் தியாகம் பண்ணுவதற்கு பார்வையாளர்கள் தயாராக இல்லை என்பதனால மறுபடியும் இன்னொரு நெரிசல் மரணம் ஏற்பட்டால் இவரை யாருமே மன்னிக்க தயாராக இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடாது. ஏன்னா பொது வாழ்க்கையில் நீங்கள் விலை மதிப்பற்றது மனிதனுக்கு உயிர் தான். அதை தாண்டி ஒன்றுமே கிடையாது. ஒரு சினிமா நடிகனை வேடிக்கை பார்ப்பதற்காக உயிரை விட்டுவிட்டான் அப்படிங்கிறது தமிழ் சமூகத்திற்கு ஒரு தலைகுனிவு. அந்த தலைகுனிவுக்கு இன்னொரு வாய்ப்பு தந்துவிடக்கூடாது என்று காவல்துறை வெளிப்போடு இருக்கிறது, அரசாங்கங்கள் வெளிப்போடு இருக்கிறது. அதை அவர்கள் அனுமதி கொடுக்க மறுப்பது தான் சரியானது. இங்கேருந்து திமுக சொல்லி கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்படி தான் சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கடந்த காலத்திலேயே கூட கரூரிலே அனுமதி மறுத்தார்கள் என்று சொன்னாங்க. அப்புறம் மாமல்லபுரத்தில் மட்டும் எப்படி அனுமதி கிடைச்சுன்னா, இப்போ மாமல்லபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் அவங்க நடத்துகிறாங்க அப்படின்னா, மாமல்லபுரமும் தமிழ்நாடு காவல்துறையின் கட்டுப்பாட்டிலே தானே இருக்கிறது. அது மட்டும் என்ன வேறு ஏதாவது கவர்மெண்ட்டில் இருக்கா, பிஜேபி கவர்மெண்ட்டில் இருக்கா அது மட்டும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ காஞ்சிபுரத்திலே நடத்தினா சார். ஆமாம், காஞ்சிபுரத்தில் நடந்தது. அதெல்லாம் அரசின் அனுமதியோடு கூடியது தான். அரங்க கூட்டம் ஒரு 2000 பேர் கொடுக்குற கூட்டம். அப்போ என்னென்னா, தங்களை சார்ந்திருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்துவது, நெறிப்படுத்துவது என்பதற்கு பதிலாக அவர்களை அப்படியே குரங்கு சட்டக்காரனாக வச்சுக்கிட்டு அத்துமீறுபவர்களாக வைத்துக்கொண்டு, அடாவடிக்காரர்களாக வைத்துக்கொண்டு, மரக்கிளையிலே ஏறுகிறான், ஜெனரேட்டரில் ஏறுறான், மேலே ஏறி குதிக்கிறான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மோசமான நிலையிலே அவர்களை அப்படியே வைத்துக்கொண்டு சும்மா தற்குறின்றீங்க. நாங்களாம் ஆச்சரியக்குறி. இந்த உங்களுடைய ஆட்சியை கேள்வி கேட்கின்ற கேள்விக்குறி நாங்கள் அப்படின்னு. அதாவது திருமாவளவன் அவர்கள் தான் சொன்னார், தத்துவத்தை முன்னிலைப்படுத்தாமல் தன்னையே முன்னிலைப்படுத்துகிறவன் எவனோ அவன் தான் தற்குறின்னு திருமாவளவன் சொன்னார். இப்போ நீங்கள் தாவேகாவினுடைய தலைமை கொள்கையை முன்னிலைப்படுத்துகிறார்களா, ஒரு தனி மனிதனை முன்னிலைப்படுத்துகிறார்களான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு தனி மனிதனை தான் அவங்க முன்னிலைப்படுத்துகிறாங்க. அப்போ தன்னை உயர்வாக கருதி கொள்கிறார்களே தவிர அதை விட மக்களை உயர்வாக கருதணும், ஜனநாயகத்தை உயர்வாக கருதணும் அப்படிங்கிற உணர்வு அவர்களிடத்துல இல்லை. அதனால் ஒழுங்கற்ற கூட்டமாக, வெறி பிடித்த கூட்டமாக, காட்டாற்று வெள்ளம் போல ஒரு கூட்டமாக வைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஜனநாயக சக்தியாகவே இன்னும் மாறவில்லை அப்படிங்கிறது. பொதுக்கூட்டம் போட்டாலே அச்சுறுத்தலாக இருக்கிறது, ரோட் ஷோ அச்சுறுத்தலாக இருக்கிறது, உயிருக்கு ஆபத்தாக இருக்கிறது. இந்த நிலை நீடிக்கக்கூடாது என்பதுதான் சரியானது. இப்போ செங்கோட்டையன் வந்த பிறகு அது மாறல சார். அதாவது செங்கோட்டையன் அரசியலிலே முகவரி இழந்து முகமிழந்து எம்ஜிஆரை பார்த்த செங்கோட்டையன் அவருடைய அதிகாரத்திலே எம்எல்ஏவாக ஆனவர், ஜெயலலிதாவிடத்திலே அமைச்சரவையில் இடம்பெற்றவர் என்கிற செல்வாக்கு மிக்கவர், 77 வயது கடந்தவர். அவர் 17 வயசுக்காரங்களுக்கான 60 வயது தன்னைவிட இளையவர்களுக்கான அரசியல் கட்சியில் விசிலடிக்கிற கூட்டத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டாரு தான் சொல்லணும். இவர் நெறிப்படுத்தி இவர் சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்பாங்களானுங்கிறது இல்லை. ஓரமாக போயா பெருசுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, அவருக்கு அது அவமானமாக மாறிவிடும். அவங்க சொல்கிறாங்க சார், எங்கள் அண்ணனையே நீ தம்பி விஜய்னு சொல்கிறியா அப்படின்னு செங்கோட்டையனை திட்டுறாங்க சார். அப்போ 77 வயசுக்காரருக்கு விஜயை தம்பி என்று சொல்வதற்கான உரிமையே இல்லைன்னா அப்போ அவங்களுடைய மெச்சூரிட்டி எந்த அளவுக்கு அவர்கள் பக்குவப்பட்டவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதனால் அவர்களால் செங்கோட்டையன் சொல்வதே முதல்ல விஜய் கேட்பாராங்கிறது அல்ல, புஷியானந்த் கேட்பாரா, ஆதவ அர்ஜுனா கேட்பாரா, இன்னும் பல கேள்விகள் இருக்கிறது. அதனால் இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு அடையாள அரசியல் தான். அதிமுகவிலிருந்து ஒருவர் வந்துட்டாருன்னு சொல்லி ஒரு அடையாளம் காட்டுகிறார்களே தவிர
இது அர்த்தபூர்வமான அரசியலாக மாறாது. அன்புமணியை பாமக தலைவராக அறிவித்ததை ஒட்டி தேர்தல் ஆணையத்தை கண்டித்து ராமதாஸ் அவர்கள் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருந்தார் சார். அது மழையின் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் டெல்லிக்கும் போய் நாங்கள் போராட போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அந்த அறிக்கையில் சொல்கிறது, அவர் பேசுறது என்னன்னா, நம்ம என்கிட்ட இருந்து உயிரை தவிர மீது எல்லாத்தையும் பறித்து கொண்டார்கள். தேர்தல் ஆணையம் ஒரு திருட்டு செயல் செய்து இந்த என்னுடைய கட்சியை நான் உழைத்து கொள்கை வகுத்து உருவாக்கின கட்சியை அன்புமணி கிட்ட எதுவுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு காத்திரமான மற்றும் கலங்கிய வார்த்தைகளில் பேசியிருக்காரு. எப்படி சார் பாக்குறீங்க? 1980 காலகட்டம் தொடங்கி ஏறத்தாழ 46 ஆண்டு கால பயணத்திலே ராமதாஸ் இருக்கிறார். ராமதாஸுடைய தொடக்க கால அரசியல் என்பது சிறு போராட்ட இயக்கங்களுடைய நேர்மையான இயக்கங்கள் என்னென்ன செய்யுமோ அது மாதிரி இடதுசாரி பார்வை உடையவர்கள், பெரியாரிஸ்டுகளாக இருக்கிறவர்கள், பல்வேறு இயக்கங்களிலே இருக்கக்கூடிய போராட்ட குணம் கொண்டவர்கள், போராளிகளை ஒருங்கிணைத்து தான் அவர் தொடக்கத்திலே மிகப்பெரிய அளவில் இயக்கம் நடத்தினார். அவர் மிக குறைந்த மருத்துவ செலவுக்கு ஊசி போட்டதாக இருக்கட்டும், 2 ரூபா டாக்டர் 5 ரூபா டாக்டர்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இடத்துல இருந்து தான் அவருடைய வாழ்க்கையை அவர் தொடங்கி இருக்கிறார். 96,000 கிராமங்களுக்கு நான் சென்றிருக்கிறேன். புலவர் தீரன் தான் இதற்கு முதல் கட்டமாக தலைவராக இருந்தார். 25 ஆண்டு காலம் ஜி.கே. மணி தலைவராக இருந்தார். அவங்கெல்லாம் தலைவராக சொன்னப்போ இருந்தாங்க, திருப்பி பதவியை கொடுங்கிறப்ப கொடுத்தாங்க. ஆனால் 2022 ஜிபிஎன் பேலஸில் இங்கே நான் மதுரை வாயில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல பொதுக்குழுவை கூட்டி நான் தலைவராக கொடுத்தேன். அதற்கான பதவி காலம் 3 ஆண்டு காலத்தில் முடிந்து விட்டது. ஆனால் அன்புமணி ரொம்ப தந்திரமாக என்ன பண்ணார்னா, 2022 நடக்கலை பொதுக்குழுலாம், 2023 நடந்துச்சுன்னு சொல்லி 2026 வரைக்கும் நான் தான் தலைவராக இருப்பதற்கான அப்படின்னு சொல்லி ஒரு போலி டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி அதை தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்து, தேர்தல் ஆணையமும் அதை செக் பண்ணாமல் இது உண்மையா இல்லையாலாம் விசாரிக்காமல் அவர் சொன்ன பொய்யை அப்படியே எந்த விதமான பிசுறு இல்லாமல் மறுப்பும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டு அவரை தலைவராக அங்கீகரித்து, அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி, ராமதாஸ் தலைமையில் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது ஏற்கனவே பலத்த குற்றச்சாட்டு இருக்கிறது. இது தேர்தல் ஆணையமா இல்லை திருட்டு ஆணையமா என்றெல்லாம் கூட ராகுல் காந்தி கேட்டார். அது திருட்டு ஆணையம் தான், தேர்தல் ஆணையம் கிடையாது என்று ராமதாஸ் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை இருக்கிறது. தேர்தல் ஆணையம் அன்புமணிக்கு உதவி செய்ய வேண்டிய தேவையா சார்? அவர் பாஜக கூட்டணியில் இருக்கிறாரு, பாஜகவினுடைய கட்டுப்பாட்டிலே தேர்தல் ஆணையம் இருக்கிறது. அதனால பாஜகவினுடைய ஒரு கிளைக்கழகமாகத்தான் தேர்தல் ஆணையம் நெடுங்காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற விமர்சனத்தை உறுதிப்படுத்துகிற விதமாகத்தான் இப்படி ஒரு ஒருதலை பட்சமான, ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி விரும்பாதவர்களுக்கு கூட தெரியும் பாமக என்றால் அது ராமதாஸ் தான். ராமதாஸ் பார்த்து ஒருத்தரை அடையாளப்படுத்துகிறார், ஒருவருக்கு பதவி வழங்குகிறார். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இளைஞரணி தலைவராக இவர் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக யார் இருந்தா? புதுக்கோட்டையை சேர்ந்த KM ஷெரீப்புங்கிறவர் இருந்தார். இப்போ இளைஞரணி தலைவராகிறதா இப்போ KM ஷெரீப்பை பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக்குவாங்களா? ஆக்க மாட்டாங்கல்ல. அப்ப தலைவர் பார்த்து யாரை வேண்டுமானாலும் நியமிக்கலாம், யாரை வேண்டுமானாலும் அந்த நியமனத்திலே இருந்து விடுவிக்கலாம்ங்கிறது தான் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரம். அவர் என்னன்னா, ராமதாஸ் எத்தனையோ இது தான் சொன்ன சத்தியங்களை வாக்குறுதிகளை எல்லாம் அவர் மீறி இருந்தாலும் என்னுடைய கால் ஒரு நாளும் சட்டமன்றத்துக்கு போகாது, நாடாளுமன்றத்துக்கு போகாது, நான் அதிகார அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னார். இந்த தேதி வரைக்கும் ராமதாஸ் சட்டமன்ற உறுப்பினராக அவர் கட்சியிலிருந்து மத்திய மந்திரிகளாக பல பேர் உருவானாங்க, தலித் தெளின்மலையிலிருந்து பல பேர் உருவானாங்க. ஆனால் அவர் அப்படிலாம் எந்த அதிகார மையத்திற்குமே அவர் போகல. அப்ப அவர் சொன்ன வார்த்தையில ஒன்னதே காப்பாற்றி இருக்கிறாரு. அவர் செய்த வரலாற்று பிழை, தகுதியே இல்லாத ஒருவரை தலைவராக ஆக்கிவிட்டேன், அது என் மகன் என்கிற காரணத்தினால நான் செய்த வரலாற்று பிழை, இன்னைக்கு எனக்கு என்ன நிலைமைனா என் உசுரை தவிர எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில முடித்திருக்கிறது. இப்போ ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம், இது ஏதோ ஒரு வகையில் சொத்து பிரச்சனை தான், இது அது அவங்களே பேசி காம்ப்ரமைஸ் வந்தாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் நாளுக்கு நாள் இது அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்கேன் சார். இல்லை, அது யாராவது ஒருவர் தங்களுடைய வைராக்கியத்தையோ தங்கள் பிடிவாதத்தையோ விட்டு கொடுக்குற இடம் வரணும். தன்னை ஏமாற்றி விட்டதாக ராமதாஸ் கருதுகிறார். அப்போ ஏமாற்றப்பட்டதாக கருதக்கூடிய ஒருவர் அவருடைய நீண்டகால உழைப்பிலே தான் இந்த இயக்கம் நிகழ்ந்திருக்கிறது என்கிற போது, அந்த உழைப்புக்கு சொந்தமில்லாத ஒருவர், மகனாக இருந்தால் கூட அந்த உழைப்புக்கு நேரடி சம்பந்தம் இல்லாத ஒருவர், பலனை அனுபவிப்பதற்கு மட்டுமே பங்கீட்டுக்காக வரக்கூடிய ஒருவர் மொத்தமாக அந்த கட்சியை சூறையாடுவதை அவருடைய மனம் மன்னிப்பதற்கு தயாராக இல்லை. ஏன்னா அவரை தாண்டி கட்சி போய்விட்டது. தலைக்கு மேல வெள்ளம் போனா சான் என்ன முளம் என்ன என்று சொல்வதை போல தன்னுடைய எல்லையை தாண்டி இந்த கட்சியை ஒரு கொண்டு செல்கிறார் என்கிற போது விட்டுக் கொடுப்பதற்கு ராமதாஸ் தயாராக இல்லை. வயதானவர் தானே, என்ன செஞ்சிட போறாரு என்கிற
ஒரு மனப்போக்கு இவரிடத்துல அன்புமணிகிட்ட இருக்கு. அது ஒரு ஃபேக்ட் தானே சார், வயசாயிடுச்சு கட்சியை கொடுத்துட்டு போனால, ஏன் அதுதானே சார் தொடர்ந்து. அதாவது அவருடைய நினைவாற்றல் மங்காத வரைக்கும் அவருக்காக பழகியவர்கள், அவரோடு நீண்ட காலம் வந்து தொடர்புடைய இருந்தவர்கள்லாம் இருக்காங்க. அவர்களெல்லாம் அவருக்கு பக்கபலமாக இருக்கிற வரைக்கும் அரசியலுக்கு வந்து வயது ஒரு தடை இல்லையே. இன்னைக்கு வந்து பாரத பிரதமராக இருக்கக்கூடியவருக்கு 75 வயசாயிருச்சு, அவர் முதியவர் தானே, ஏன் வந்து அவர் விலகி கொள்ளக்கூடாதுன்னு கட்சியில் ஏதாவது கோரிக்கை வைக்கிறாங்களா? இத்தனைக்கும் அந்த கட்சியில் அப்படி ஒரு சட்டமே இருக்கிறது பாஜக. அதை காரணமாக காட்டி தான் எல்கே அத்வானியை வந்து ஓரங்கட்டினார்கள். ஆனால் இன்றைக்கு இவரை ஓரங்கட்ட வேண்டிய இடம் வந்ததற்கு பின்பும் கூட அது வந்து நீட்டிப்பாக மாறுகிறதுல. அதனால் அரசியலிலே வந்து நீங்கள் இந்த வயதிலே ஓய்வு பெற வேண்டும் என்று யாரையும் நிர்பந்தப்படுத்த முடியாது. ஏன்னா அவர்களுக்கு அடையாளம் பெறுவது, அதிகாரம் பெறுவது எந்த வயதில் நடக்குன்னு யாருக்கு தெரியும்? 40 வயது வரைக்கும் சராசரி மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் அதற்கு பின்பு அரசியல் களத்துக்கு வந்து 60 வயதில் வந்து அவர்கள் வந்து அதிகார மையத்தை அடைகிறார்கள் அல்லது அடையாளம் பெறுகிறார்கள் அரசியல்னா. நீ 60 வயசுக்காரன் ஓரமாக போய் உட்காரன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால் பொது வாழ்க்கைக்கு வந்து வயது கிடையாது. அவர்கள் இயங்குகிறார்களா, மக்களுக்காக வந்து அவர்கள் சிந்திக்கிறார்களா, செயலாற்றுகிறார்களா, களத்திலே நிற்கிறார்களா, குரல் கொடுக்கிறார்களா என்பதனால அதுக்கு ரிட்டையர்மெண்ட்டை யாருமே தீர்மானிக்க முடியாது. அப்படி ஒரு சட்டத்தில் கூட இடம் கிடையாது. அதனால் ராமதாஸை பார்த்து ஓரமாக போங்கள் என்று நம்ம சொல்ல முடியாது. அவருக்கு நினைவாற்றல் இருக்கிற வரைக்கும், அவருக்கென்று அந்த கட்சியில் செல்வாக்கு இருக்கிற வரைக்கும் அவர் போராடத்தான் செய்வார். ஆனால் ஏதோ ஒரு வகையில் 2 டீமுக்கு இடையில மோதல் அதிகரிச்சுட்டே இருக்கு சார். நம்ம பார்த்தோம் அருள் மீது, அந்த கார் மீது தாக்குதல்லாம் நடந்தது. அதெல்லாம் எப்படி சார் புரிஞ்சுக்கிட்டு? அதாவது இது வந்து நீரடித்து நீர் விலகாது என்று சொல்லக்கூடிய முதல் கட்டம்லாம் இல்லை. இப்போ வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஆசிட் அடிக்கிறதுக்கான காலம் வந்துடுச்சு. ஒருத்தர் மேலே ஒருத்தர் கொலைவெறி தாக்குதலுக்கு, ஆயுத தாக்குதலுக்கு கூட தயாராயிட்டாங்க. அதனால் இதற்கு மேலே வந்து இந்த பகையை வந்து அவர்கள் வந்து மிச்சம் வைப்பார்களான்னு நமக்கு தெரியலாம். அதனால் கட்சி யார் பக்கம் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை இந்த தேர்தலுக்குள்ள அவர்கள் நிறுவனம். அதுதான் தேர்தல் ஆணையத்திற்கு சட்டப்படி அன்புமணி கிட்ட தானே சார் கட்சி இருக்கு. சட்டப்படி இருந்தாலும் சமுதாயம் முழுக்க வந்து ராமதாஸ் பின்னாடி தான் இருக்கு. அதாவது கட்சி நிர்வாகிகள் வந்து அன்புமணி பக்கமும், சமுதாயம் வந்து அவருடைய சொந்த சமூகம் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து ஓட் பேங்க் வந்து ராமதாஸ் பக்கம் தான் இருக்கு. அதனால அன்புமணிக்கு வந்து தேர்தல் வந்து ஒரு பெரிய பின்னடைவை தரும், தேர்தலில் பலத்தை அடி வாங்குவாருங்கிறதா உண்மை. இப்போ கூட்டணின்னு பார்த்தா அதிமுக பாஜக கூட்டணி, என்டிஏ கூட்டணியில தான் அன்புமணி போவார், அப்படிதானே சார்? அதுல மாற்று கருத்து இல்லையே. அவருக்கு ஏற்கனவே மருத்துவக் கல்லூரி, தனியார் மருத்துவக் கல்லூரி வழங்கியதில் முறைகேடு என்று சிபிஐ வழக்கு இருக்கும் பட்சத்தில் அவர் பாஜக என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டுக்கொள்கிற இடத்துல, ராமதாஸ் சொல்றது தான் கேட்க மாட்டாரே தவிர அன்புமணி பாஜக சொல்றதை கேட்டுக்கிறார். ஏன்னா அங்கே ஜெயிலுக்கு போகணும். அப்பா தான் பிரச்சனை, அமித்ஷா பிரச்சனை இல்லை. அப்பாவால் தண்டிக்க முடியாது, அமித்ஷாவால் தண்டிக்க முடியுமே. அமித்ஷா நினைத்தால் ஒரு சிறைச்சாலைக்கு அனுப்பிவிட முடியும், அப்பா நினைத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. அரவிந்திற்கு வந்து பல்வேறு தலைவர் நினைக்கிறோம். நன்றி சார்.